வணக்கம் கைஸ். நம்மளோட காலேஜ் வாழ்க்கையை மேனேஜ் பண்ணிட்டு நம்மளோட பிசிக்கையும் மெயின்டைன் பண்றதுல டே 11 இன்னைக்கு மார்னிங் ரொட்டீனை பார்த்துட்டு போய் மார்னிங் ஜிம் கிளம்பியாச்சு. நம்மளோட மாப்பிள்ளை நான் தான் பர்சனலாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 1 வீக் ஆகுது. போக டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் ஷோ பண்றேன். உங்களுக்கு வெயிட் கெயின் ஆர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க, மறக்காம ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் ஜிம் ரிலேட்டடாக உங்களுக்கு பண்ண தயாரா இருக்கேன். ஸ்ட்ராங் என்ன ஒர்க் அவுட் போட அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். 3 ஒர்க் அவுட் தான் போட்டேன். இன்க்ளைன் டம்பிள் பிரஸ், அப்புறம் ஃபிளாட் பெஞ்ச் பிரஸ், அப்புறம் லோவர் செஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரோப்ல ஒரு வேரியேஷன் போட்டேன். 14 ஜஸ்ட் ஒர்க் அவுட்டை நல்லா முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல ரூம் போயிட்டு நம்மளோட போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் தயார் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓட் மீல் எடுத்து அதுக்கு வந்து பச்சைப்பயிரெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சோண்டு வந்து இதில் கொஞ்சோண்டு பிஸ்கட் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தகட்டுற மாதிரி இருந்துச்சு, அதனால லைட்டாக சாக்லேட் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை அப்படியே சாப்பிட்டு நம்மள காலேஜுக்கு கிளம்பியாச்சு. மார்னிங் காலேஜ் போயிட்டு எப்போதும் போல கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. சாப்பிட போனால் இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லை, சரின்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் கிளாஸுக்கு வந்தாச்சு. ஈவினிங் கிளாஸ்லாம் முடிச்சுட்டு போனால் இன்னைக்கு டெஸ்ட் இருக்குன்னு வேற சொன்னாங்க. ஸோ அதுக்கு நடுவில் கொஞ்சம் நேரம் பிரேக் இருந்துச்சு, அது அப்படியே கொஞ்சம் நேரம் காத்து வாக்கில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. போகிறதுக்கு ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. இங்கே காலேஜ் விட்டு கிளம்ப அதுக்கப்புறம் காலேஜ் போய் சேர ஒரு 7:30 போல ஆயிடுச்சு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதோட என் டே முடிச்சுக்கிறேன். புதுசாக வரீங்கன்னா மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.